உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அதாவது இருள் சூழ்ந்திருக்கிற உலகத்தில் காலையில் சூரியன் உதித்து வரும் பொழுது பாருங்க, இருள் எல்லாம் தானாக விலகி மக்கள் மத்தியில் ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி உண்டாகும். இருள் சூழும் பொழுது என்னதான் விளக்குகள் அதெல்லாம் லைட்டை எரிய வைத்தாலும் மனதுக்குள்ளே அந்த இருளினால் உண்டாகிற ஒரு பாதிப்பு கட்டாயம் உண்டாயிருக்கும். ஆனால் வெளிச்சம் வந்தவுடனே அந்த பாதிப்பெல்லாம் மாறிவிடும். உங்களுடைய உள்ளத்தில் ஏதோ ஒரு பாதிப்பு இருக்கலாம். அது பிசாசாகிய இருள் கொண்டு வந்த பாதிப்பாக இருக்கலாம். ஒரு பக்கத்தில் வெளிச்சம், ஒரு பக்கத்தில் இருள், அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கலாம். சமீபத்தில் ஒரு கூட்டத்தில் நான் போயிருந்த போது ஒரு சகோதரி மேடையில் வந்து ஒரு சாட்சி சொன்னாங்க. எப்பொழுதும் எனக்குள்ளே ஒரு பயம் இருக்கும், ஒரு இருள் வந்து என்னை மூடிக்கொண்டதை போல. அதனால் ராத்திரி என்னால் தூங்க முடியாது. என்னை சுற்றில ஒரு இருள் இருக்கிறதை ஃபீல் பண்ணி இரவும் பகலும் அந்த பாதிப்பு இருந்து கொண்டே இருந்தது. ரொம்ப மனசோர்ந்து போனேன். ஆனால் இந்த மாதிரி கிறிஸ்தவ கூட்டத்துக்கு வந்தபோது ஆண்டவருடைய வல்லமை தொடும்படியான ஜெபங்கள் ஏறெடுக்கப்பட்ட போது ஒரு வெளிச்சம் என் மீது வந்து இறங்கினார். அந்த சகோதரி சொன்னாங்க, இந்த வெளிச்சம் வந்த உடனே எனக்குள் இருந்த இருள் அப்படியே விலகி போனது. ஒரு பெரிய சந்தோஷம் வந்து விட்டார். பல வருஷமாக எனக்குள் இந்த இருளை மாற்றி அந்த வெளிச்சம் ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுத்தது என்பதாய். அப்போ வெளிச்சம் வரும் பொழுது இருள் தானாய் விலகி ஒரு பெரிய சந்தோஷம் வருகிறது. உங்கள் வாழ்க்கையில் சாத்தான் சில சமயத்தில் பாவ இருளை கொண்டு வந்திருக்கலாம், வியாதி என்கிற இருளை கொண்டு வந்திருக்கலாம், பயம் என்கிற இருளை கொண்டு வந்திருக்கலாம், டிப்ரெஷன் என்கிற இருளை கொண்டு வந்திருக்கலாம், நம்பிக்கையற்ற தன்மை என்கிற இருளை கொண்டு வந்திருக்கலாம். இப்படி கவலை, துக்கம், ஏதோ ஒரு இருள் உங்களுடைய வாழ்க்கையின் ஒரு பகுதியை பாதித்து உள்ளத்தின் ஆழத்துக்குள்ள அந்த பாதிப்பு இருந்து கொண்டே இருக்கிறது. அது முழுமையாய் மாறணுமான ஒரே வழி நீதியின் சூரியன். யார் இந்த நீதியின் சூரியன்? இயேசு கிறிஸ்து தான் நீதியின் சூரியன். அவர் நீதியின் சூரியனாக இந்த உலகத்தில் வந்தார். ஆகவே தான் அவர் சொன்னார், நான் பூமிக்கு ஒளியாய் இருக்கிறேன், உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறேன் என்பதாக. அவர்தான் உண்மையான வெளிச்சம், உண்மையான ஒளி. அவருடைய வாழ்க்கையில வந்துவிட்டால் இருள் தானாக விலகி போய்விடும். இந்த இருளை மாற்றுவதற்கு அவர் சிலுவிலை தன்னை பலியாய் கொடுத்தார், தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார், சாத்தானை அவர் ஜெயித்தார். அதனால அவருடைய வாழ்க்கையில வந்துட்டா இருள் எல்லாம் நீங்கும். இந்த நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த பகுதியில் இருள் காணப்படுகிறதோ, உங்கள் குடும்பத்துக்குள்ள, வேலையில்,